அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன், அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் ரகுவரனும் விசுவும் ஆர்கியூ பண்ணிக்குவாங்க. அதில் விசு சொல்லுவார், 1725 ரூபா சம்பாதிக்கிற நீ 400 ரூபா கொடுக்கறதுக்கு கணக்கு பார்க்குறதுக்கும் 525 ரூபா சம்பாதிக்கிற உன் தம்பி 450 ரூபா எதுவுமே பேசாமல் கொடுக்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு சொல்லுவார். இந்த டயலாகை எதுக்கு நான் இப்போ பேசுகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறவர் வெறும் 50,000 தான் சேவ் பண்ணுவார். ஆனால் 60,000 சம்பாதிக்கிறவர் 30,000 சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது மிக மிக நல்ல சேமிப்பு தொகை. அந்த மாதிரி நிறைய பேர் நம்மள இருக்கிறோம். நிறைய பேர் சேமிப்போடைய முக்கியத்துவம் தெரியாமல் இஷ்டத்துக்கு காசை செலவு பண்ணிக்கிட்டே போகிறோம். ஏன்னா அவங்களுக்கு இந்த வேலை நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னே நினச்சிட்டு இருக்கிறாங்க. காலம் மாறிக்கிட்டே வருது. 40 வயசுக்கு மேலே போனாலே நம்ம டேஞ்சர் ஜோனுக்கு போகிறோம். அதாவது வேலையை விட்டு நம்மளை வெளியில் அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். காலம் மாறிட்டு இருக்கு அப்படிங்கிற சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மளுடைய ஸ்கில்ஸை அப்கிரேட் பண்ணிக்கணும். இல்லை நமக்கு ஒரு செகண்ட் இன்கம் வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடை முன்னாடியே யோசித்து அதுக்கான வழியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எஃபர்ட் போட்டுக்கிட்டே வரணுங்க. சரி, இது இல்லாமல் சில பீப்புள் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பொல்லாதவன் படத்தில் தனுஷ் இருப்பார். என்ன பண்ணுவார், காசை கொண்டு போய் பைக்கு வாங்குவார். ஏன்னா அந்த பைக்கு அவருடைய வேலைக்கு தேவைப்படும். இப்போது பைக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில் தேவைப்படும் பொழுது கடன் வாங்கி தவணைக்கு வாங்குறதோ இல்லை மொபைல் ஃபோனை தவணைக்கு வாங்குறதோ அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. அந்த இடத்துல சாதாரண மொபைல் ஃபோனு தேவைப்படுற அளவுக்கு தவணையில் போட்டு வாங்கினா பரவாயில்ல. ஆனால் அதையே ஆப்பிள் ஃபோனாவோ இல்லை ஒரு சாம்சங் 25,000 30,000 ஃபோனாவோ நீங்கள் அந்த ஆஃபீஸில் ஒரு சோசியல் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது மிக மிக பெரும் தவறு. சரிங்களா? உங்களுக்கு நீங்கள் கடன் வாங்கி தான் ஃபோன் வாங்குறீங்க, கடன் வாங்கி தான் பைக் வாங்கி அந்த வேலையை செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மேலதிகாரிகிட்ட உங்கள் சூழ்நிலையை புரிய வச்சு, நான் இதனால் இது பண்ணுறேன் சார், இது ஓகேவா அப்படின்னு ஓப்பனாக பேசி தன்னுடைய ஃபினான்சியல் ஸ்ட்ரெஸ்ஸை இன்க்ரீஸ் பண்ணாமல் நம்ம பேசி ஒரு சுமூகமான வழியை அதாவது முடிவை எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனங்க. தேவையில்லாமல் இந்த வெட்டி பந்தாக்காகவெல்லாம் செலவு பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா நாளைக்கு நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுனால் யாருமே ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, நம்ம தான் சமாளிக்கணும். நீங்கள் வாங்குகிற அந்த கடனானது, அதுவும் மொபைல் ஃபோனுக்கு கட்டுற தவணையானது, இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் மாதிரி நீங்கள் போனீங்கன்னா பொருட்களை உடனே கொடுத்துருவாங்க. ஆனால் தவணைன்னு சொல்லிட்டு அந்த காசை கூட்டி பாருங்கள் எவ்வளோ காசு கட்டுறீங்கன்னு சொல்லிட்டு. சரிங்களா? இந்த மாதிரி மொபைல் ஃபோனு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது, பைக் வாங்குறது, இதுக்கான வட்டியெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கிரெடிட் கார்டிலலாம் நீங்கள் ஸ்வைப் பண்ணி பணம் எடுத்தீங்கன்னா அதை விட மிகப்பெரிய கடன் கொடுமை எதுவுமே கிடையாது. கந்து வட்டிக்கு ஈக்குவலான அதெல்லாம் வட்டி. சரிங்களா? தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாமல் நீங்களே ஓட்டை போட்டுக்காதீங்க. இதெல்லாம் நம்ம பண்ணுற தவறுகள். நம்ம வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் நிறைய பேர் நம்மளை சுற்றி இந்த ட்ராப்பில் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஆசைகளை தள்ளி தான் போட்டாகணும். பைக்கு தேவையில்லை, பஸ்ஸில் போக முடியும்னா போங்க. 5 ரூபாய்க்கே ட்ரெயின் டிக்கெட்லாம் இருக்குது சென்னையில். சரிங்களா? இல்லை மெட்ரோவில் போங்க. விலை கொஞ்சம் ஜாஸ்தினாலும் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஏசியில் கம்ஃபர்டபுளாக போயிட்டு வருவீங்க. அந்த மாதிரி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுங்கள். அது நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. சரி, தவணை முறையில் கடன் வாங்குறதுக்கு பதிலாக ஆசைகளை தள்ளி போடுங்க. அப்படியே முடியலைன்னா உங்ககிட்ட தெரிஞ்ச ஃப்ரெண்டுக்கிட்டேயோ உறவினர்கிட்டையோ வட்டி இல்லாமல் கடனை வாங்கிட்டு ஆனால் திருப்பி கொடுக்கணும். இந்த கடனை வாங்குறவங்க எல்லாம் வாங்கிடுறாங்க, ஆனால் திருப்பி கொடுக்குற பண்புங்கிறது யாருக்கிட்டையுமே இல்லைங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் கடன் கொடுத்து திருப்பி வந்ததா சரித்திரமே கிடையாது. முழுசாவே கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா? வட்டி இல்லாமல் ஒருத்தர் கடன் தர்றாருன்னா அவர் கடவுளுக்கு சமானம். அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. அவர்கிட்ட நீங்கள் வாங்கின காசை திருப்பி மற்ற செலவுகள் முடியாத பட்சத்துக்கு ஓகே, அது பிரச்சனை கிடையாது. அந்த முடியாத பட்சத்துலேயும் நீங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இதனால் இருக்குது, நான் பின்னாடி தர்றேன்னு சொல்ல வேண்டியது உங்கள் கடமை தானே. ஆனால் நீங்களே பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் அனுபவத்தில் எவ்வளோ பேத்துக்கு கடன் கொடுத்துருப்போம், எவ்வளோ பேர் திருப்பி கொடுத்துருப்பாங்கன்னு பாருங்கள். அது மிக மிக பெரிய தப்பு. இதனால தான் யாருமே
கடன் வந்து கொடுத்து உதவணும்னே நினைக்க மாட்டேங்கிறாங்க. தேவையில்லாமல் இப்போ நீங்களும் நானும் ஃப்ரெண்டுனா நான் உங்களுக்கு கடன் கொடுத்தா நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து அது பிரச்சனையே கிடையாது. இப்போ என்ன நடக்கும், நான் போய் வந்து பேங்க்கிட்ட இருந்து கடன் கேட்பேன், அது கட்டி தான் ஆகணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்கள் காசை கொண்டு போய் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வைப்பீங்க, அதுக்கு வட்டியும் வந்து குறைஞ்சி தான் இருக்குது. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறது தப்பு கிடையாது. ஆனால் இந்த ஃபினான்சியல் விஷயத்தில் மட்டும் கரெக்டாக இருக்க வேண்டியது அப்படிங்கிறது நம்மளுடைய கடமை. நம்ம வாழ்க்கையில் பிளான் பண்ணி பண்ணணும்னு வடிவேல் சொல்கிறது காமெடியாக தெரிஞ்சாலும், நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி முன்னாடியே யோசித்து, அதாவது ஒரு மாதத்துக்கு இல்லை ஒரு 6 மாதத்துக்கு தேவையான பொருட்களை, வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை, எது கெட்டு போகும் எது கெட்டு போகாமல் இருக்குது, எங்கே விலை கம்மியாக இருக்குதுன்னு ஒரு டைம் எஃபர்ட் போட்டு நீங்கள் அதை பட்ஜெட் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கனாலே நிறைய செலவுகளை வந்து குறைப்பீங்க. அதே போல் அதிகமாக வீட்டில் பொருள் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வீட்டில் இருக்கிறவங்க அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. எண்ணெய், பூண்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸில் நம்ம ஹேபிட்டாக வந்து குறைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த மாத பட்ஜெட் அப்படிங்கிறதுல நிறைய சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது மட்டும் இல்லாமல் நான் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசுகிறேன், கேளுங்க. வீட்டுக்கு தேவையான ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வாஷிங் மிஷினோ இல்லை வந்து ஹீட்டரோ இல்லை வந்து ஒரு ஃப்ரிட்ஜோ நீங்கள் வாங்குற மாதிரி பிளான் பண்ணுறீங்க, இல்லை பைக் வாங்குற மாதிரி பிளான் பண்ணுறீங்க, இல்லை மொபைல் வாங்குற மாதிரி பிளான் பண்ணுறீங்கன்னா, அந்த பொருளில் எந்த பிராண்டு வந்து நல்ல பாப்புலராக இருக்குது, வாங்கலாமா, நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த ப்ராடக்ட் இருக்கா, அதை எல்லாமே யோசிக்கணும். அந்த ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த ப்ராடக்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எப்போ எங்கே விலை வந்து கம்மியாக கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஒரு டைமை நீங்கள் கொடுக்கணும். கிட்டத்தட்ட நம்ம வந்து ரொம்ப லோவர் மிடில் கிளாஸாக இருக்கிறோம்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு 1 வருஷம் இல்லை 2 வருஷம் டைம் கொடுக்கறது கூட வந்து தவறான விஷயமே கிடையாது. ஃப்ரிட்ஜுங்கிறது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரிஞ்சாலும் ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜு வந்து இன்டைரக்டாக வந்து நம்ம தக்காளி இந்த மாதிரி பொருளாக வைக்கிறது உடம்புக்கு கடிதின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? அதனால் ஃப்ரிட்ஜுக்கு ஆல்டர்னேட்டாக வந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் மண்பானை வச்சுக்க முடியுது. இந்த மாதிரிலாம் யோசிச்சிங்கன்னா உடம்புக்கும் நல்லது, நேச்சுரலாகவும் இருக்கீங்க. அதே சமயம் வந்து கரண்ட்டையும் நீங்கள் வந்து சேவ் பண்ணுறீங்க, இந்த ஃப்ரிட்ஜ் வாங்குற காசையும் சேவ் பண்ணுறீங்க. இந்த மாதிரி யோசிக்கிறது வந்து தவறு கிடையாதுங்க, சரிங்களா? பக்கத்து வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது. இது நான் வந்து தவறுதலாக சொல்ல விரும்பலை. தேவை, மாவு வைக்கணும், அந்த மாதிரி உண்மையிலுமே தேவை இருக்குது. நம்ம வந்து 2 பேரும் நல்லா சம்பாதிக்கிறோம், ஹைஃபையாக இருக்கிறோம். இதெல்லாம் வந்து இந்த அளவுக்கெல்லாம் வந்து மைனூட்டாக போகிறது நம்மளுடைய நேரத்தை விரயம் பண்ணுது. அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். அதையுமே நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வாங்கணும், நல்ல பொருளை வாங்கணும் அப்படின்னா கரெக்டாக வந்து பிளான் பண்ணி அதுக்குரிய காசை வந்து நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வாங்க. மாதமோ இல்லை வாரமோ ஒரு இடத்துல சேவிங்ஸ் பேங்க்லையோ இல்லை லிக்விட் ஃபண்ட்லையோ சேவ் பண்ணிகிட்டே வந்துட்டு அதுக்கப்புறம் ரெடி கேஷ் கொடுத்து வாங்குங்க. அதுதான் வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். இந்த இடத்துல லாபம்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் தவணையில் போட்டு வட்டி கட்டுறதுக்கு இந்த மாதிரி சேமித்து வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வட்டி பணம் உங்களுக்கு மிச்சம். அதே சமயம் ஒரு பொருளை, நல்ல பொருளை நல்லா விசாரித்து தெளிவாக பிளான் பண்ணி வாங்குறீங்க. இது இந்த பொருளை வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும், நாளைக்கு பையனை படிக்க வைக்கணும், கல்யாணத்துக்கு வந்து பிளான் பண்ணணும், இல்லை வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி, நம்ம ரிட்டையர்மெண்ட்டு, இது எல்லாத்தையுமே நம்ம பிளான் தான் பண்ணணும். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு 2 வருஷம்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு 20-25 வருஷம் யோசிக்கணும், புரியுதுங்களா? நீங்கள் பாட்டுக்கு 10 வருஷம் கழிச்சுட்டு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னோட ரிட்டையர்மெண்ட் பற்றி யோசிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய தவறுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் நான் வந்து வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு உண்மையிலுமே பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு இந்த கண்டென்ட்டோடைய வியூவை பொறுத்து தான் நான் டிசைட் பண்ண முடியும். இது மாதிரி தொடர்ந்து பேசுகிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி வந்து சிக்கனமாக இருக்கிறது, எங்கெங்கே எந்த பொருளை வந்து நம்ம வந்து வாங்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அமேசான் சேல்லாம் ஒரு காலத்தில் நல்லா சீப்பாக இருந்துச்சு, இப்போல்லாம் வந்து சீப்பாக இருக்கா இல்லையா, ஹோல்சேலில் வாங்குறது எப்படி, இந்த மாதிரிலாம் வந்து நான் ஐடியா தான் கொடுப்பேன். இந்த கடையில் போய் வாங்கலாம் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருக்குன்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள், கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கள், வியூ பாருங்கள் ஃபுல்லாக, சரிங்களா? அப்போ தான் வந்து எனக்கு தெரியும், ஓகே இந்த கண்டென்ட்டுக்கு மக்கள்கிட்ட ஒரு வரவேற்பு இருக்குது, அவங்க வந்து இது மூலமாக பயனடைகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் தான் நான் இது வந்து தொடர்ந்து பேச முடியுங்க. நன்றி.